ஒருத்தன் வேசித்தனம் பண்ணிட்டான். இப்ப என்ன ஆயிருச்சு? வேசியோடு இசைந்து இருக்கிறான். தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரா உள்ள? இல்ல. என்ன இருக்கு உள்ள? இப்ப வியாதி வருது, போராட்டம் வருது, பலவீனம் வருது. வராம இருக்காது. ஏன்? வசனமே சொல்லுது, நம்ம பெற்றிருக்கிறது சாவுக்கு ஏதுவான சரீரம். which means அதுல பலவீனம் வரும், சுகவீனம் வரும், சோர்வு வரும், போராட்டம் வரும். வரும்போது நீங்க செத்துதான் மடியணுமே தவிர ஜீவனின் ஆவி உங்களுக்குள்ள. இப்ப புரியுதா? யாரும் ஒப்பு கொடுக்கவே தேவையில்ல. ஒருத்தன் வேசித்தனம் பண்ணா, ஒருத்தன் விபச்சார பாவத்துக்கு உட்பட்டானால் ஆட்டோமேட்டிக்லி ஹிஸ் பாடி பிகம்ஸ் சப்ஜெக்ட் டு டெத். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? புரிஞ்சுக்கிட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் கல்லெறிஞ்சி கொல்ல சொன்னாங்க. இங்க கல்லெறிய தேவையில்ல, இங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல. விபச்சார வேசித்தன பாவம் உள்ள வந்தா ஆட்டோமேட்டிக்கா மரணம் வந்து தான் ஆகும்.